காலை மன்னா பிப்ரவரி 10. எல்லாவற்றையும் இழத்தல். நீங்கள் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் அஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். எபிரேயர் 10:34. சீன தேசத்தைச் சேர்ந்த ஒரு மிஷனரி ஒருமுறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கையில் தான் நீண்ட காலமாக உபயோகித்து வந்த தன் வேதாகமும் தான் பல வருடங்களாக சேகரித்து வைத்திருந்த தனக்கு மிகவும் விருப்பமான பாடல்கள் அடங்கிய புத்தகம், தன்னுடைய நண்பர்களின் விலாசங்களெல்லாம் அடங்கிய குறிப்பேடு, தன் பிரசங்க குறிப்புகளின் தொகுப்பு போன்ற தன்னுடைய ஜீவியத்தில் தனக்கிருந்து வெளியேறப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார். இதனால் அவர் மனம் தளர்ந்து போனார். அப்பொழுது கர்த்தர், என் மகனே, நீ உன்னுடைய வேதாகமத்தை இழந்து போனாயே அன்றி அவ்வேதாகமத்தை ஆக்கியோனை இழந்துவிடவில்லையே. நீ பாட்டு புத்தகத்தை இழந்து போனாயே அன்றி நான் உன்னுடைய இருதயத்தில் உனக்கு தந்த பாடல்களை இழந்து போகவில்லையே. நீ உன்னுடைய பிரசங்க குறிப்புகளை இழந்திருக்கிறாய் என்பது மெய்தான். ஆனால் உண்மையான தூதராகிய என்னை நீ இழந்து விடவில்லையே. உன்னுடைய நண்பர்கள் அனைவருடைய விலாசங்களும் அடங்கிய உன்னுடைய குறிப்பேட்டை நீ இழந்து போயிருப்பினும் உன்னுடைய நண்பர்களை இழந்து விடவில்லையே என்று அவரோடு பேசினார். இதை கேட்ட உடனேயே அம்மிஷனரி அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டு கர்த்தரில் களிகூறத் துவங்கினார். அருமையான நண்பர்களே, நீ ஒருவேளை சமீபத்தில் உன்னுடைய பணம், வீடு, சொத்து, வேலை அல்லது உனக்கு விலையேற பெற்றதாயிருந்த ஏதோ ஒன்றை இழந்திருக்கக்கூடும். எனினும் ஆவிக்குரியதும் பொருள் சம்பந்தமானதுமான சகல ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணரும் உரிமையாளருமாகிய தேவனை நீ இழந்து போகவில்லை என்பதை நினைவிற்றுக் கொள்வாயாக. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியிருக்கிறது. 2 பேதுரு 1:3. யோபு தனக்கிருந்த பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும், தன்னுடைய சரீர சுகத்தையும், தன்னுடைய பிள்ளைகளையும் கூட இழந்து போனபோது அவனுடைய மனைவியும் கூட கர்த்தரை மறுதளித்து விடும்படி அவனுக்கு ஆலோசனை கூறியும் தன் தேவனை பற்றி பிடித்து கொண்டான். இறுதியாக அவன் தன்னுடைய தேவனை இன்னும் அதிக நெருங்கிய விதத்தில் அறிந்து கொண்டான். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்படேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. யோபு 42:5 என்று அவன் கூறியிருக்கிறான். அவன் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதுடன் கர்த்தருக்காக ஒரு அற்புத சாட்சியாகவும் மாறினான். பூமிக்குரியவர்களை இழத்தல் நம்மை கலக்கமடைய செய்யவோ, நம்முடைய தேவனின் தயவையும் உண்மையையும் சந்தேகிக்க செய்யவோ வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, நன்மைகளால் மூடி சூட்டினாரே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, நன்மைகளால் மூடி சூட்டினாரே. நன்றியால் நிறைவுள்ளம் பொங்கி வழிந்திடுதே, நாதனை புகழ்ந்திடுவோம். நன்றியால் நிறைவுள்ளம் பொங்கி வழிந்திடுதே, நாதனை நாமமதை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே. மாலை நிழல்லது சாய்வது போல் மாறி மாய்ந்திடுதீக வாழ்வதுவே. மாலை நிழல்லது சாய்வது போல் மாறி மாய்ந்திடுதீக வாழ்வதுவே. சுதந்திரம் வானுலகில் வைத்தவர் அழைக்கிறாரே. மங்கிடாதோன சுதந்திரம் வானுலகில் வைத்தவர் அழைக்கிறாரே. துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே. பாரிலம்மை அவர் பிரித்தெடுத்தே பெரும் ஜாதிகளுக்குள்ளே
நாமமதை புகழ் தேய்த்திடுவோம் துதிகன மகிமை இயேசுவுக்கே நிறுத்திடவே தம்முன் நீர்மலராய் திரு சரீரத்தின் வழியா மரணத்தினால் நிறுத்திடவே தம்முன் நீர்மலராய் திரு சரீரத்தின் வழியா மரணத்தினால் நம்பிக்கையின் சுவிசேஷத்தில் நிலைத்திட அம்புவிதனில் அழைத்தார் நம்பிக்கையின் சுவிசேஷத்தில் நிலைத்திட அம்புவிதனில் அழைத்தார் துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேய்த்திடுவோம் துதிகன மகிமை இயேசுவுக்கே சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார் சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார் சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே சிந்தை செய்தானந்திப்பார் சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே சிந்தை செய்தானந்திப்பார் துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேய்த்திடுவோம்